இல்ல இப்ப டிவிஎஸ்சி அரெஸ்ட் பண்றது இல்லைங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்க எல்லாத்தையுமே கைது நடவடிக்கையா பார்க்க வேண்டியது இல்ல. எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி தரீங்களோ அவ்வளவு விரைவா செய்யுங்க. அந்த ஒரு கான்செப்ட் அடிப்படையில தான் எம்பி, எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் வந்துச்சு. அதே மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கும் சிறப்பு நீதிமன்றம். மாவட்ட அளவுல இருக்கு. உதாரணமா விஜயபாஸ்கர் மீதான வழக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் நடக்குது. அதெல்லாமே இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு மாறுதல்கள். முன்னாடி டிவிஎஸ்சி ரெய்டு நடத்தினா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பெயில்ல வருவாங்க, வழக்கு நடத்துவாங்க. இப்ப வழக்க வேகமா நடத்துறாங்க. இப்ப வழக்க வேகமா நடத்தும் போது நமக்கு வழக்கோட தீர்ப்பு வரும்போதுதான் அது தெரியும். நிறைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா டெய்லி அது பேப்பர்ல வர்றதுக்கு வழி கிடையாது. வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது நமக்கு தெரிய வரும். அப்ப அந்த தீர்ப்பு எப்ப வரும்? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வழக்கு போட்டிருக்காங்கன்னா, கீழமை நீதிமன்றத்துல சாதாரணமா ஒரு வழக்கு முடிவதற்கு 5 ஆண்டு ஆகும், 4 ஆண்டு ஆகும். சிறப்பு நீதிமன்றங்கள வழக்கு முடிவடைவதற்கு 2 ஆண்டு, 3 ஆண்டு ஆகும்.